வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ஆர்க்ளாஸ் ரிவ்யூ. சரி வாங்க, நம்ம இலக்கிய சீரியலுக்குள்ளே போவோம். அங்கே என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத தாங்க பேச போகிறோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்மளோட ரேவதிக்கு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தாங்க இப்போ நடந்திருக்கு. என்னடா சொல்கிற, ரேவதிக்கு பிளட் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, நீ விட்டதெல்லாம் புருடான்னு நினச்சேன் அப்படின்னு எத்தனையோ பேர் நினைப்பீங்க. ஆமாங்க, நான் புருடாவாக விட்டது இப்போ உண்மையாயிடுச்சுங்க. ஒருவேளை டைரக்டர் என்னோட வீடியோவை சுட்டு அதனால் கதை எழுதிட்டாரான்னு எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் எனக்கு எதனா கமிஷன் கொடுக்கணும், இல்லை காப்பி ரைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இதை நான் சொன்னேன்னு தெரிஞ்சால் என் வீடியோ பொழந்துருவாங்க. ஸோ அதனால் இது வேண்டாம், நமக்கு தேவையில்லாத டாபிக். இப்படி தாங்க என்ன நடந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. அவங்க போயிட்டு எப்படிறாங்க கேட்டிங்களா, ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் அவங்களை கூட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் ஹெச்எம் தாங்க அட்மிட் பண்ணது. ஏன்னா அவங்க வந்து ஆயமாக வேலை செஞ்சுருக்காங்களா, அப்படி வேலை செஞ்ச இடத்துல அவங்க போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்டேருந்து நம்ம இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அவங்க வேற ஒன்று நம்ம ஹெச்எம் வந்துட்டு இலக்கியாவுக்கு கால் பண்ணி இப்படி தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பேசணும், ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்ல நேராக நம்ம ஸ்கூலுக்கு இலக்கியா புஷ்ஷுன்னு போகிறாங்க. போயிட்டு ஹெச்எம் ரூம் போயிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் கால் பண்ணியிருந்தாங்க மேடம் கேட்க. அந்த மேடம் சொல்கிறாங்க, நீங்கள் ரேவதின்னு சொல்லிட்டு ஒரு ஆயா அட்மிட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, சேர்த்துருந்தீங்க, அட்மிட் மீன் ஸ்கூலில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்க வந்துட்டு உடம்பு சரியில்லை மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இதை பார்த்த பசங்க எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்கள கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மோசமான ஒரு விஷயம் என் காதல் விழுந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு பிளட் கேன்சர். இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு தெரியாது, அவங்க சொல்லலைன்னு கேட்க, அவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அவங்க என்னோட ரிலேட்டிவ் தான் சொல்லுங்கன்னு கேட்க, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்களுக்கு பிளட் கேன்சர் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள போயிட்டு பார்த்துக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு இலக்கிய ஐயோ அத்தை அப்படின்னு நெஞ்சா பிடிச்சி ஒரு பக்கம் செத்துன்ற மாதிரி போய் நிற்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் அழுந்துகிட்டே ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளியே வராங்க. வந்த உடனே நம்ம ஆயா அங்கே இதுக்கு முன்னாடி இலக்கியா கூட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்களோ ஒரு பாட்டி, அந்த பாட்டி வராங்க. அவங்ககிட்ட கட்டி பிடிச்சிக்கின்னு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு அலறாங்க, கதறாங்க, புலம்புறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியா நல்லவங்களுக்கு தான் இலக்கியா எல்லாம் நடக்குது, அவங்க உங்கள் மாமியார் எனக்கு தான் தெரியும்ல, நீ போயிட்டு பத்திரமா பார்த்துக்கோ, இந்த விஷயம் எப்படியா கௌதமுக்கு சொல்லிடு, அவங்க வாழ போகிறதே கொஞ்ச நாள், அவங்க பையன் கூட இருக்கட்டும், அதுக்கு எதனா வழி பண்ணுன்னு சொல்ல, சரிவிமா நான் போய் எதனா பண்ணுறமான்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, நேராக நம்மளோட இலக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு தானே குடுக்குன்னு ஓட போகிறாங்க. அங்கே போயிட்டு இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்மளோட ரேவதி இலக்கியா போகிறதுக்குள்ள செத்துருவாங்களா, உயிரோடு இருப்பாங்களா, இல்லை அவங்கள எதனா காப்பாற்ற முடியாதா என்னன்னே தெரியலைங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கே பாருங்களேன் கண்ணெலாம் கலங்குது. எங்கடா கலங்கின மாதிரியே தெரியலன்னு கேட்குறீங்க. அதாவது பெண்கள் இருந்தால் தான் உடனே கண்ணில் தண்ணி தரத்தாரி ஆகலும், ஆண்கள் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுமாங்க. நடுவில் ஏதோ டிராஃபிக் ஜாம், லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க லைசன்ஸை காமிச்ச உடனே படுபடுன்னு வந்துடுவாங்க. அது வரையும் வெயிட் பண்ணுறவங்க பண்ணுங்கள், மற்றவங்க நம்ம கதையை கேளுங்க. இப்படி தான் நண்பர்களே போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், டாடா, சி யூ, பாய். இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். இதை முதலே சொல்லியிருப்பேன், மறந்துட்டேன். அங்கே வரான் பார்த்தீங்களா, அவன் தாங்க என்னோடய நண்பன், வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான். ஓகே, பாய்.